ஆற்று மணலை திருடும் சித்தாந்தம், கனிம வளத்தை கொள்ளையடிக்கும் சித்தாந்தம், மீன் வளர்ச்சியை மீனவர்களை கண்டுகொள்ளாத சித்தாந்தம், மலையை உடைத்து விற்கின்ற சித்தாந்தம், டாஸ்மாக் கடைகளை கொடுக்கின்ற சித்தாந்தம், கல்வியை இலவசமாக கொடுக்காத சித்தாந்தம், இயற்கை வளங்களை அழிக்கின்ற சித்தாந்தம், எந்த மாநில உரிமையினுடைய நலனுக்காகவும் நிற்காத சித்தாந்தம், அது திராவிட சித்தாந்தம். அதற்கு நேர் எதிர்மாற்றாக கல்வி எனது மானுட உரிமை, மருத்துவம் என்னுடைய உரிமை, இங்க இருக்கின்ற கனிம வளங்கள் என்னுடைய உரிமை, இங்க இருக்கிற ஆறுகள் என்னுடைய உரிமை, இங்கு டாஸ்மாக் கடைகள் இருக்கக்கூடாது என்று அப்படியே நேரெதிர் தத்துவமாக இருக்கிற தமிழ் தேசியம். அப்ப ரெண்டே முனைதான். இந்த திமுக 24 கட்சி கூட்டணி, அதிமுக 13 கட்சி கூட்டணி, விசிலடிக்கிற ஒரு புதுசா ஒருத்தர், நீ யாரா வேணா இரு, எந்த கொம்பரா வேணா இரு, தனித்து நாங்கள் நிற்கிறோம். தமிழ் தேசிய பிள்ளைகள் நாங்கள் நிற்கிறோம். நீ வா மோதிப்பார், சித்தாந்தமா பேசுவோமா? இன்னைக்கு இந்த நாட்டில் இருக்கின்ற நிலைமைக்கு 10.25 லட்சம் கோடி கடன் ஐயா ஸ்டாலின் அறிவிக்கிறார். நாங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தோம்னா எல்லா இல்லத்தரசிகளுக்கும் 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு யாரு? ஐயா ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமி, நாங்கள் வந்தால் நாங்கள் இல்லத்தரசிகளுக்கு 2000 கொடுப்போம், வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் கொடுப்போம், 10,000 ரூபாய் ரொக்க பணத்தை கொடுப்போம் அப்படின்னு அவரு. புதுசா வந்திருக்கிற விசிலு, நாங்க ஆட்சிக்கு வந்தா 2500 கொடுப்போம், 6 மாசம் சிலிண்டர் கொடுப்போம் அப்படின்னு அன்னபூரணி திட்டம், சிலிண்டர், இப்படி இவங்க புது அறிவிப்பு. நாங்க உங்கள்கிட்ட கேட்கிறோம், நாடு ஏற்கனவே 10.25 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. மயிறு அதை கடனுக்கு வட்டி கட்ட காசு இல்லாமலே இந்த அரசு திவாலாகிற நிலைமையில இருக்குது. கூடுதலாக நாங்கள் 10,000 தருவோம், 5,000 தருவோம், 2,000 தருவோம். எங்க இருந்து எடுத்து கொடுப்பார்கள்? ஐயா ஸ்டாலின் கேட்கிறோம், நீங்க சம்பாதிச்சு திருவாரூர்ல இருந்து கொண்டு வந்து கொட்டினீங்களா, இல்ல உங்க அப்பா கருணாநிதி அங்க ஓங்கோல்ல இருந்து வரும் பொழுது கோடி கோடியா கொண்டுகிட்டு வந்தாரா, இல்ல எடப்பாடி பழனிசாமியுடைய கட்சியினுடைய தலைவராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டு அந்த சொத்து மொத்தமாக இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அந்த காசை எடுத்து அதுல இருந்து 2,000 10,000 கொடுப்பீங்களா? இல்ல இந்த விஜய்னு ஒருத்தர் புதுசா விசில் அவர் சொல்றாருல 2,500 நான் தருவேன், எங்க இருந்து? உங்ககிட்ட இருக்கிறதே 500 கோடி சொத்து தான். நீ தேர்தல் ஆணையத்தில் அவ்வளவுதான் கொடுத்திருக்கிற. 500 கோடி சொத்தை வைத்து எப்படி நீங்கள் 10 லட்சம் கோடிக்கு திட்டம் போடுறீங்க?